Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரோஸ்ட். வாங்க சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். நீங்கள் கடையில் சிக்கன் தொட பீஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக அங்கங்கே நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரு 10-15 பூண்டு பல், மீடியம் சைஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சுருந்த சிக்கனில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, இது காஞ்ச வெந்தயக்கீரை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் கையில் பொடி பண்ணி போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் இந்த சிக்கன் பீசஸோட மசாலா கோட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணும்போது மசாலா சிக்கன் விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குறைஞ்சது 4 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இந்த சிக்கனை ஊற வச்சிடணும். ஸோ இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த சிக்கன் எடுத்தாச்சு. இதை ஒரு கடாயில், சூடான கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து நம்ம போட்டுடலாம். மீதி இருக்கிற மசாலாவையும் அந்த சிக்கன் மேலேயே ஊற்றிட்டு நல்லா சிக்கனும் மசாலாவும் ஒன்றா கலந்து 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு ஒரு சைடும் வேக வச்சுக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சிக்கனை திருப்பி போட்டுருங்க. 1 டீஸ்பூன் எகைன் எண்ணெய் விட்டுட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. ஸோ இப்போ சிக்கன் 2 பக்கமுமே வெந்துருச்சு. இந்த மசாலா மட்டும் ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை ஆனோன்னே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக கேஸ் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ரோஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரோஸ்டர் சப்பாத்திலாம் செய்கிறதுக்கு கடையிலே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம எடுத்த சிக்கனை அப்படியே வச்சு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் போதும் ஸ்லோ டு ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு குட்டி விமர்சகருக்கு இதை நான் சாப்பிட கொடுத்துருக்கேன். சார், டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. காரமாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் சுட சுட சாப்பிட்டுட்டு அவரோட கருத்தை சொல்லியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.